உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமானோடு நம் பயணம் தொடர்கிறது. டெஃபினிஷன் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன? நம்மள்ட்ட யாராவது கேட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம கொஞ்சம் குழம்புவோம், அல்லது இதுதான் எனக்கான சந்தோஷம் அப்படிங்கிறத ஒரு பட்டியலாக சொல்லுவோம். இல்லைன்னா தோளை குலுக்கிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம். சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் இது போதாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் நிறைய பேர் சொல்லுவோம். குழந்தைகள்கிட்ட போய் கேட்டால் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சாக்லேட் சந்தோஷமாக இருக்கும், பலூன் சந்தோஷமாக இருக்கும், அப்புறம் சோப்பில் வர்ற நுரை சந்தோஷமாக இருக்கும், ஓடி பிடிச்சு விளாட்றது சந்தோஷமாக இருக்கும், ஒரு சின்ன நாய்க்குட்டி சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பெரியவங்க நமக்கு அது அப்படியான சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. வள்ளல் பெருமான்கிட்ட போய் சந்தோஷம்னா என்ன அப்படிங்கிற கேட்கும்போது அவர் 3 விதமான டெஃபனிஷனை கொடுக்குறார். அந்த 3 விதமான டெஃபனிஷனுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆனந்தம் என்பது தான் சந்தோஷித்து, முதல்ல அது கொடுக்குற அது ஒரு டெஃபனிஷன். எதிரில் இருக்கின்ற ஜீவர்களை சந்தோஷிப்பித்து அப்படிங்கிறார். எதிரில் இருக்கின்ற ஜீவர்களை சந்தோஷிப்பித்து தான் அதிசயமின்றி நிற்பது அப்படிங்கிறாரு. எப்படி இருக்குது பாருங்கள், 3 விதமான நிலைப்பாட்டை சொல்கிறார். தான் சந்தோஷித்து, முதல் விஷயம், நாம் முதல்ல சந்தோஷமாக இருக்கணும். அடுத்தது எதிரில் இருக்கின்ற ஜீவர்களை சந்தோஷிப்பித்து, மற்றவங்களை சந்தோஷப்படுத்திட்டு, 3வது தான் அதிசயமின்றி நிற்றல். அது ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துலேயும் உச்சமான குவாலிஃபிகேஷனாக நம்ம வள்ளல் பெருமான் சொல்கிறார். இதை எப்படி பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தான் சந்தோஷித்து, ஆனந்தம் என்பது தான் சந்தோஷித்து அப்படிங்கிறார். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆனந்தம் அப்படின்னா என்ன, சந்தோஷம் அப்படின்னா என்னங்கிறத இந்த ஒரே வரியில் வள்ளல் பெருமான் நமக்கு விளக்குறார். ஆனந்தம் என்பது வெளியிலிருந்து நடக்கின்ற புறச் செயல்களால் நம் மனசுக்கு வருகின்ற சந்தோஷம். அதாவது ஒரு திருவிழா நடக்குது, வெளியூருக்கு போகிறோம், அந்த மாதிரி நிலையில் நம் மனசு ஒரு மாதிரி ஒரு நிறைவாக உணரும்ல, அந்த மாதிரி வருகின்ற புறச் செயல்களால் இருக்கக்கூடிய அந்த மனசின் நிலைதான் ஆனந்தம். ஆனால் சந்தோஷம் என்பது நமக்குள்ளாகவே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு நிகழ்வுகள், வெளியில் இருக்கிற நிகழ்வுகள் தேவையில்லை, வெளியில் இருக்கிற புறச்சூழல்கள் தேவையில்லை. ஒரு திருவிழா நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்பது இல்லை, இல்லை வெளியூர் போனால் தான் சந்தோஷமாக இருப்பேன் என்கிறது இல்லை. நான் மூச்சு விடுகின்ற எல்லா நேரமும் என்னளவில் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஒரு புன்னகையை தாங்கிக் கொண்டே இருப்பேன், கண்களில் கருணையோடு இருப்பேன். அதுதான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கின்ற சந்தோஷம். அடுத்தது 2வது கட்டளையாக சொல்கிறார் பாருங்க, எதிரில் இருப்பவர்களை சந்தோஷிப்பித்துங்கிறார். எதிரில் இருப்பவர்னா நமக்கு எதிரில் நிற்கிறவங்க, வந்திருக்கவங்க, வாங்க 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 உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு எதிரில் உட்கார்றோமே, அப்படியா? இல்லை, நமக்கு எதிரான கருத்தில் இருப்பவர்களும் கூட, நம்முடைய நிலைப்பாட்டில் ஒத்து வராதவர்களாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, உன்னுடைய கருத்து அது, அவ்வளவுதான். ஆனால் நீ என்னுடைய சக ஜீவன், சக உயிரி, அந்த ஒரு மரியாதை எனக்கு உன்னிடம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் வரணும்ல, அதுதான் ஆறறிவின் அடையாளம் என்று அவர் சொல்கிறார். எனவே அவர்களை சந்தோஷிப்பித்து அப்படின்னா அந்த மனமாச்சரியங்கள்லாம் அங்கே மறைஞ்சு போயிடுதுன்னு ஒரு அர்த்தமாகுது. அப்படி மனமாச்சரியம் எல்லாம் மறைந்து நாம் உயர்ந்த அளவில் நிற்கும்போது தான் அதிசயமின்றி நிற்தல், அது இன்னும் முக்கியம். பத்தியா, நான் உயர்ந்து நிற்கிறேன், நான் மற்றவங்களோட வேறுபாடு இல்லாமல் நிற்கிறேன், அப்படியான ஒரு ஈகோ கூட இல்லாமல், நான் செய்வது அதிசயமான செயல் என்கின்ற அந்த உணர்வு கூட இல்லாமல் இயல்பாக இருக்க வேண்டும். அந்த இயல்பு தன்மையோடு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் தன்னுடைய வாழ்வியலாக நமக்கு சொல்லித் தருகிறார். இதுக்கு நம்ம அந்த சிறு விண்ணப்பம் நேற்று பார்த்தோம் இல்லையா, சத்திய சன்மார்க்க சிறு விண்ணப்பம், நம்முடைய வள்ளல் பெருமான் அந்த சிறு விண்ணப்பம் என்கின்ற உரைநடை பகுதியில் அவரை பார்த்து வியப்பதற்கு நிறைய இருக்குது. ஒன்று, உரைநடைக்குள் அவர் இப்படிப்பட்ட தகவல்களை கொண்டு வந்து கொட்டுகிறார். அதை தவிர தமிழ் இலக்கியம் என்பது அதுவரைக்கும் கவிதை நடையிலேயே பழகி இருந்தது. உரைநடைக்கு இப்படி வார்த்தைகளை கொடையாக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. எனவே அந்த சத்திய சிறு விண்ணப்பத்திலிருந்து 2வது பத்தியை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். பின்னர் எறும்பு, செல்,
புழு, பாம்பு, உடும்பு, பல்லி முதலியவாகவும், தவளை, சிறுமீன், முதலை, சுறா, திமிங்கலம் முதலியவாகவும் பிறந்து பிறந்து தேய்ப்புண்டல், நசுக்குண்டல், அடியுண்டல், பிடியுண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அவ்வூர்வன நீர்வாழ்வன யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் ஈ, வண்டு, தும்பி, குருவி, காக்கை, பருந்து, கழுகு முதலியவாக பிறந்து பிறந்து அடியுண்டல், பிடியுண்டல், அலைப்புண்டல், உலைப்புண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அப்பறவை யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். இதில் மிக முக்கியம், இப்போ நாம் மனிதர்களாக இருக்கோம், ஆனால் இதற்கு முன் பிறவியெல்லாம் நாம் இப்படி இல்லையே. அதை என்னைக்காவது ஒரு நிமிஷம் நின்று நிதானித்து யோசிச்சிருக்கோமா? பிறந்ததே என்னவோ பெரிய அவதாரம் மாதிரி நம்மெல்லாம் நினச்சிக்கிறோம்ல. இல்லை, நமக்கு முற்பிறவிகள் எல்லாமே ஒரு ஈயாக இருந்திருக்கிறோம், எறும்பாக இருந்திருக்கிறோம், புழுவாக இருந்திருக்கிறோம், கழுகாக இருந்திருக்கிறோம், காக்கையாக இருந்திருக்கிறோம், குருவியாக இருந்திருக்கிறோம். எல்லாமாக இருந்து இருந்து தான் நாம் இந்த பிறவிக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை என்றைக்காவது நினைத்து பார்க்கிறோமா அப்படிங்கிறது தான் கேட்குறாரு. திரும்ப அந்த பட்டியலை பார்க்கலாமா? எறும்பு, செல், புழு, பாம்பு, உடும்பு, பல்லி முதலியவாகவும், தவளை, சிறுமீன், முதலை, சுறா, திமிங்கலம் முதலியவாகவும் பிறந்து பிறந்து. இந்த மாதிரி உயிரினங்களை எல்லாம் நம்ம என்னைக்காவது மதிச்சிருக்கோமா? எறும்பை பார்த்தா காலால் நசுக்கி விடுறது, அப்புறம் புழுவை பார்த்தாலும் காலால் நசுக்கி விட்டுறது. அப்படியாக எல்லா உயிரினங்களையும் நாம் மட்டும்தான் வாழ வேண்டும் என்பதான ஒரு நினைப்பில் எல்லா உயிரினங்களையும் அழித்து அழித்து நம்ம செய்கிறோம்ல. ஆனால் அந்த உயிரினங்கள் எப்படியான அவஸ்தைகளை அனுபவித்திருக்கிறதுங்கிறத ஒரு பட்டியல் சொல்கிறார் பாருங்க. தேய்ப்புண்டல், நசுக்குண்டல், அடியுண்டல், பிடியுண்டல். தேய்ப்புண்டல் காலால் தேய்ச்சி விடுறோம், நசுக்குண்டல் நசுக்கி விடுறோம், அடியுண்டல் அதை அடித்து கொள்கிறோம் பாம்பெல்லாம். இப்படியாக அந்த உயிரினங்களின் அவஸ்தைகளை அவை வந்து வள்ளல் பெருமான்கிட்ட சொல்லிச்சா, அல்லது வள்ளல் பெருமான் அவைகளோடு பேசி அவர்களுடைய வருத்தங்களை புரிந்து கொண்டாரா என்பது தெரியவே இல்லை. ஆனால் அவர்களுடைய வருத்தங்களையும் அவர் காது கொடுத்து கேட்டிருக்கிறார். இப்படியான பிறவிகளாக இருந்து இருந்து தான் நாம் இப்போ வந்து நிற்கிறோம். அடுத்த நிலைக்கு எங்கே போகிறோங்கிறத சொல்கிறார் பாருங்க. ஈ, வண்டு, தும்பி, குருவி, காக்கை, பருந்து, கழுகு முதலியவாக பிறந்து பிறந்து. முதல்ல மண்ணில் ஊறுகின்ற அந்த பாம்பு, பல்லி இப்படியாக பிறந்திருக்கிறோம். அப்புறம் பறக்கக்கூடிய பறவைகளாக பிறந்திருக்கிறோம். அந்த பறவைகளுக்கும் உண்டான பிரச்சனைகள் என்பது நிறைய இருக்குது. அது என்ன பிரச்சனை? அடியுண்டல், பிடியுண்டல், அலைப்புண்டல், உலைப்புண்டல். அடியுண்டல், பிடியுண்டல். ஒரு வேடன் வலையை அப்படி தூக்கி போட்டான்னா அந்த பறவைகள்லாம் அந்த வலைக்குள்ளே போய் சிக்கிறது இல்லை, அதைத்தான் பிடியுண்டல் என்கிறார். அலைப்புண்டல் அப்படின்னா அந்த உணவுக்காக அது எவ்வளவு கிலோமீட்டர் பறந்து 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 தன்னுடைய உணவை தேடுகிறது இல்லை, அந்த மாதிரி அலைந்து திரிந்து தான் அந்த உயிரினங்கள் எல்லாம் வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்கின்றன. அப்படி நிறைவு செய்த வாழ்க்கையில் இருந்து தான் நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து இப்போது மனிதர்களாக பிறந்து நிற்கிறோம் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். இந்த சத்திய சிறு விண்ணப்பம் அதில் முக்கியமாக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, தியரி ஆஃப் எவல்யூஷன். அதாவது விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கலாம், இப்படியாக உயிரினங்கள் பிறந்து பிறந்து வளர்ந்து வளர்ந்து மனிதர்களாக உருவானார்கள். ஓரறிவு உயிரிலிருந்து அமீபாலிருந்து தான் உருவாகி இப்போ ஆறறிவாக வந்து நிற்கிறோம் அப்படின்ட்டு. இந்த தியரி ஆஃப் எவல்யூஷனை நம்முடைய தமிழில் உரைநடையில் இவ்வளவு வார்த்தைகள் இதையெல்லாம் இழந்து நிற்கிறோம் பாருங்களேன். இப்போது இப்படியான ஒரு பொக்கிஷம் எத்தனை வார்த்தைகளை அள்ளி கொற்றார் வள்ளல் பெருமான். கவிதை மொழியில் இருந்த தமிழை உரைநடைக்கு மாற்றியதோடு மட்டுமல்லாமல் அந்த உரைநடைக்கு இவ்வளவு வார்த்தைகளை கொடையாக கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி நம் கண்ணை திறக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான மிக 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 சிறிய உயிரினங்கள், அவர்களிடமும் நீங்கள் அக்கறையோடு இருங்கள், அவர்கள் மீதும் நீங்கள் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு பார்வையும் இந்த வார்த்தைகளுக்குள் ஊடாடுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் ஊர்வன, பரப்பன, நீரில் வாழ்வன என்று ஒரு பெரிய பட்டியலை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பட்டியல் அடுத்து எங்கே நீளப்போகுது அதை நாளைக்கு பார்க்கலாம். இன்னமும் சுவாரஸ்யமாக இன்னமும் நீளமான ஒரு பட்டியலை தியரி ஆஃப் எவல்யூஷனில் கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.